ஃபங்க்ஷன்ஸ்க்கு போனால் கண்டிப்பாக வெஜ் மெனுவில் பிரிஞ்சி இல்லாமல் இருக்கவே இருக்காதுங்க. ஈவன் நம்ம யாருக்காச்சும் டொனேஷன் பண்ணணும் அப்படின்னா கூட பிரிஞ்சி தான் வந்து ஃபஸ்ட்டு ஆப்ஷனாக இருக்கும். குழந்தைங்களுக்கு நீங்கள் ஸ்கூலுக்கு கூட இதை கொடுத்து விடலாம். இன்றைக்கி நான் செய்ய போகிற அளவு 2 பேர் நார்மலாக சாப்பிட்றவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் அதிகமாக செய்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் நெய், 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு அது காஞ்சதுக்கப்புறமா பிரியாணி ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு பிரிஞ்சி எல்லாம் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக தான் ஆட் பண்ணணும். நான் 2 பிரிஞ்சி இலையை கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். சோம்பு, 2 கிராம்பு, 2 அன்னாசிப்பூ, 2 பட்டை இதையும் ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நீல வாக்கில் கட் பண்ண வெங்காயம், நான் ஒரு பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவுக்கு இந்த ஸ்டேஜ்லேயே ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. இது நல்லா கண்ணாடி பதம் வரணும். அந்த ஸ்டேஜில் ஒரு பச்சை மிளகாவை கீரி ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்த உடனே கண்டிப்பாக அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அது பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் நாட்டு தக்காளி நல்லா பழுத்ததாக கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தக்காளி எல்லாமே வதங்கி வந்துட்டு இருக்கும் போதே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, நான் என் பையனுக்கும் கொடுக்க போகிறேன்றதுனால காரம் கம்மியாக ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம், தக்காளி எல்லாமே மசிஞ்சு வெந்து வந்ததுக்கப்புறமா தான் காய்கறி ஆட் பண்ணணும். நான் பீன்ஸ், கேரட், பட்டாணி, உருளைக்கிழங்கு ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவை ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு புதினா ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால நான் புதினா அதிகமாகவே ஆட் பண்ணியிருக்கேன். புதினாவை குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா குழந்தைங்க அதை தனியாக எடுத்து வைக்க மாட்டாங்க. இன்றைக்கி நான் 1/2 கப் சீரக சம்பா அரிசி யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கு 1/2 கப் தேங்காய் பால், 1 டம்ளர் அளவுக்கு தண்ணியும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. தண்ணி நல்லா தளன்னு கொதிச்சு வரும்போது நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுருந்து அரிசி ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 1/2 அன் ஹவர் வரைக்கும் சீரக சம்பா அரிசி ஊற வச்சுருந்தேன். அதை ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நல்லா பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நல்லா வேக விட்டுருங்க. இப்போவே மூடி போடக்கூடாது. இந்த மாதிரி அரிசி தெரியும்ல, அந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நெய் போட்டுட்டு மூடி போட்டு ஒரு 2 விசில் மட்டும் விட்டுட்டு அதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி வீணாக போன தோசைக்கல் ஒன்று வச்சு அது மேலே குக்கரை வச்சுட்டு தம் வச்சுருங்க. கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும், இல்லைனா அடி பிடிச்சிரும். அதுக்கப்புறமா ப்ரெஷர்லாம் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பரான கல்யாண வீட்டு ஸ்டைலில் பிரிஞ்சி ரெடியாக இருக்கும். இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை. வெறும் ரைத்தா வச்சு சாப்பிட்டிங்கனாலே அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.